இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்மளுக்கு 3 பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லயே நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரூட் போட்டிருக்கு. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், அப்புறம் நம்ம ரூட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன். ரூட் 15 ரூட் 3 இன்ட்டு ரூட் 5 எழுதிக்கிறேன். இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா ரூட் 10x அப்படின்னு வரும். ரூட் 10 ரூட் 2 ரூட் 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து ரூட் 3x காமனா வெளில எடுக்கிறேன். அடுத்த 2 டேர்ம்ல இருந்து ரூட் 2 காமனா வெளில எடுத்துக்கிறேன். இந்த 2 டேர்ம்ல இருந்து காமனா ரூட் 5x பிளஸ் 1 வெளில எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ரிமைனிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் 3x பிளஸ் ரூட் 2. ஃபர்ஸ்ட் டேர்மை ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஷார்ட் அவுட் பண்ணுவோம். டூ ரூட் 5 into x 2 root 5 x plus 1 into x plus 2. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. ரூட் 5x காமனா வெளில எடுத்தாச்சு. ரிமைனிங் பாத்தீங்கன்னா x எழுதிட்டு வரேன். நீ விளையாட சூப்பரா இருக்கு. இது ரெண்டுலையும் x பிளஸ் 2 காமனா இருக்கு. அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. ரூட் 5x பிளஸ் 1. செகண்ட் டேர்மை ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்டு டேர்ம். root 2 into x root 2x 2 root 3x. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. x மட்டும்தான் காமனா இருக்கு. root 3x plus root 2. இந்த 2 டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. 2 மட்டும்தான் காமனா இருக்கு. root 3x plus root 2. இது ரெண்டுலையுமே காமனா இருக்கிறது பிராக்கெட் குள்ள இருக்கிறது. ஸோ root 3x plus root 2. ரிமைனிங் என்ன இருக்கு? x plus 2. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் அப்படியே எழுதுறேன்.
ஸோ கொஸ்டினுக்கு ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரூட் எடுப்போம். ஓகேவா? இந்த டேர்முக்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? இது எழுதிக்கலாமா? √5 x plus 1 √3 x plus √2. இந்த டேர்முக்கு பதிலா இது எழுதிக்கலாமா? x plus 2 √5 x plus 1. இந்த டேர்முக்கு பதிலா இது எழுதிக்கலாமா? √3 x plus √2 x plus 2. ஓகேவா? இப்ப √5 x plus 1 ரெண்டாட்டி இருக்கு. ஓகேவா? √5 x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன், ரெண்டாட்டி இருந்தனால. அதே மாதிரியே √3 x plus √2வும் ரெண்டாட்டி இருக்கு. √3 x plus √2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிட்டேன். அடுத்து பாருங்க, x plus 2வும் ரெண்டாட்டி இருக்கு. ஸோ x plus 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர் ஆகும். √5 x plus 1 √3 x plus √2 x plus 2. ஓகேவா? இதான் ஆன்சர். ஓகேவா? எப்பயுமே ரூட்ல இருந்து ஒன்று வெளியில வருது அப்படின்னா அது கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். அதை இண்டிகேட் பண்ற வகையில நம்ம மாடுலஸ் போட்டுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் √5 x plus 1 பிராக்கெட்ல √3 x plus √2 பிராக்கெட்ல x plus 2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.